அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழகத்திலே மக்கள் விரோத ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற, மன்னராட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற சர்வாதிகாரியாக இருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதுகெலும்பை உடைத்துவிட்டு இன்றைக்கு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று உறுதிமொழி ஏற்பதாக முப்பெரும் விழாவிலே பேசியிருக்கிறார்கள். அவர்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு வன்மத்தை அவர்கள் இன்றைக்கு முப்பெரும் விழாவிலே வாய்க்கு வந்தபடி விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஆளுகிற கட்சியும் எதிர்க்கட்சியும் இன்றைக்கு ஆளுகிற கட்சிக்கு எதிர்க்கட்சி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கள நிலவரங்களை, மக்கள் கோரிக்கைகளை, மக்கள் எண்ணங்களை, மக்கள் எதிர்பார்ப்புகளை, மக்களுடைய குறைகளை எடுத்துச் சொல்வதுதான் ஒரு பிரதான கடமை என்பதை நீண்ட காலமாக எதிர்க்கட்சியிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் கவலையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இன்றைக்கு புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை எழுச்சி பயணம் மேற்கொண்டிருக்கின்ற மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கிற அந்த எழுச்சி பயணம் ஒரு மாபெரும் வெற்றி பயணமாக வெற்றி சரித்திரத்தை படைத்து வருவதை பொறுத்து கொள்ள முடியாது. ஒரு சாமானிய சரித்திரம் படைத்து வருவதை பொறுத்து கொள்ள முடியாத விமர்சன கணைகளாலே டெல்லி சென்றால் விமர்சனம், தமிழ்நாடு வந்தால் விமர்சனம், சட்டசபையிலே விமர்சனம், மக்கள் மன்றத்தில் விமர்சனம் என்று தூங்கினால் எடப்பாடியார் சிந்தனை, எழுந்தால் எடப்பாடியார் சிந்தனை, நடந்தால் எடப்பாடியார் சிந்தனை, மாநாடு என்றால் எடப்பாடியார் சிந்தனை, முப்பெரும் விழா என்றால் எடப்பாடியார் சிந்தனை என்று ஆளுகிற கட்சியும் இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற அனைவருமே இன்றைக்கு எடப்பாடியார் சிந்தனையில் இருப்பதற்கு காரணம், மக்கள் சிந்தனையிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நிரந்தரமாக குடிகொண்டு இருக்கிறார் தன்னுடைய மக்கள் சேவையால் என்கிற காரணத்தாய் எல்லோரும் நன்றாக அறிவோம். ஆகவே மக்கள் விரும்புகிற முதல்வராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் 2026 தேர்தலிலே முத்திரை பதிக்கின்ற ஒரு வரலாற்று வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணிக்கு தீர்ப்பு வழங்குவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். ஆகவேதான் இன்றைக்கு அங்கே தொட்டு இங்கே தொட்டு காலாவதி தலைவர்களுடைய ஒப்பாரி ஆங்காங்கே இன்றைக்கு எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே காலாவதியான தலைவர்களுடைய ஒப்பாரியால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவருடைய லட்சிய பயணத்தை எந்த வகையிலும் திசை திருப்பவிட முடியாது என்பதை தொடர்ந்து அவர் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆகவே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே நம்முடைய ஒரே லட்சியம், ஒரே இலக்கு, நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத மன்னராட்சிக்கு முடிவு கட்டி மக்கள் விரும்புகிற மகத்தான மக்களாட்சியை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய தலைமையிலே நாம் மாபெரும் வெற்றியை பெறுவதற்கான அடித்தளத்தை அமைத்து களத்தில் நின்று ஊன் உறக்கம் பாராது, இரவு பகல் பாராது உழைக்க வேண்டும். ஆகவே ஒப்பாரி தலைவர்களுடைய அந்த கருத்துக்களும், காலாவதி தலைவர்களுடைய ஒப்பாரியிலே வெளிப்படுகிற கருத்துக்களும் நாம் அதற்கெல்லாம் காது கொடுத்து கேட்பதற்கு நேரமில்லை. ஏனென்றால் உழைப்பு 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 என்று உழைத்துக் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உழைப்பின் அடையாளமாக, அர்ப்பணிப்பின் அடையாளமாக இந்த தமிழகத்தை மீட்பதற்காக, மக்களை காப்பதற்காக அவர் எடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த தியாக வேள்வியிலே கரம் கோர்த்து நாம் துணை நிற்க வேண்டிய தருணம் இது. ஆகவே கழக அம்மா பேரவை 32வது வாரமாக இந்த மாபெரும் திண்ணை பிரச்சாரத்தை நாளைய தினம் தமிழகம் முழுவதும் கழக அமைப்பு ரீதியான 82 மாவட்டங்களில் வெற்றி வாகை சூடுகின்ற வகையிலே வீடு வீடாக சென்று, வீதி வீதியாக சென்று, வாக்காளரிடத்திலே நேரிலே சந்தித்து துண்டு பிரசுரங்களை வழங்கி திண்ணையிலே அமர்ந்து இந்த மக்கள் விரோத மன்னராட்சி ஸ்டாலின் திமுக ஆட்சியினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுகின்ற அந்த புனித பணியை வெற்றிகரமாக ஆற்ற வேண்டும் என்று, அதன் மூலமாக புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று வணங்கி கேட்பதோடு, நம்முடைய தேசியம் தெய்வீகம் இரு கண்களாக இருக்கிற தெய்வீக திருமகனார் பசும்பொன்னார் அவர்களுக்கு இன்றைக்கு இந்தியாவுடைய உயர்ந்த விருதான பாரத் ரத்னா விருது வழங்க வேண்டும் என்கிற அந்த மிக உயர்ந்த கோரிக்கையை தாய் உள்ளத்தோடு வைத்து இன்றைக்கு மகானாக வாழும் முருகக் கடவுளாக இருந்து இந்த பகுதியிலே மக்களுக்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்திட்ட அந்த தியாகத்தின் திருவுருவம் தெய்வீக திருமகனாருக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையிலே
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியிலே, புரட்சி தலைவர் இதய தெய்வம் தமிழகுலசாமி அம்மாவின் வழியிலே, புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் வைத்திருக்கிற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நேரிலே சந்தித்து பிரதான கோரிக்கையாக, முழுமையான கோரிக்கையாக, இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக, தென்மாண்டி மண்டலத்தினுடைய மக்களுடைய உரிமை கோரிக்கையாக முன்வைத்து இந்த மக்களுடைய வயிற்றிலே பால் வார்த்திருக்கிற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்களுடைய பாதங்கள் பணிந்து கோடான கோடி நன்றிகளை இந்த தென் மாவட்ட மக்களின் சார்பிலே வணங்கி தெரிவிக்கிறேன். நம்முடைய கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை இந்த 32வது வார திண்ணை பிரச்சாரத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்ட சூழலை ஏற்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய பிறந்த தின விழா, தந்தை பெரியாருடைய பிறந்த தின விழா சூளுரையாக மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மாவினுடைய ஆட்சி, மக்களாட்சி, இரட்டை இலை ஆட்சி, புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையிலே ஏழை எளியோருடைய ஆட்சி, மக்களாட்சி மலர்வதற்கு சூளுரை ஏற்று களம் சொல்வோம், வெற்றி வாகை சூடுவோம். நன்றி, வணக்கம்.